அத்தனை துறைகள்லயும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். எப்ப அது வந்து ஒரு அடி மனதில் முழுமையான ஒரு மகிழ்வை தராமல் ஒரு மேலோட்டமான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நகர்வுகளாக மட்டும் இருக்குதோ, அப்ப எல்லா பணியுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஒரு டீச்சிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய கலைஞர்னு சொல்லி ஒரு இசையை அமைக்கக்கூடியவரா, இல்ல ஒரு சிற்பத்தை பார்க்கக்கூடியவரா, ஒளிய வச்சு செதுக்கக்கூடியவரா இருக்கலாம். வெளியிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அருமையான கலை படைக்கிறாருன்னா அவரும் வந்து டென்ஷன்ல பண்ணிட்டு இருந்தாரு வச்சுக்கோங்க. அது கலைவான விஷயம் தான் இருந்தா கூட இன்னைக்குள்ள இதை முடிக்கணும், நாளைக்கு இது கொடுத்தா பேமெண்ட் வருமா என்னன்னு தெரியல, இதுக்கு கல்லுக்காரனுக்கு செக் கொடுக்கணும், கூட இருக்கவனுங்களா அப்படி நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் அது ஒரு கலை படைப்பாக இருந்தால் கூட அவருக்கும் அது ஸ்ட்ரெஸ் தான். அதே மாதிரி நம்முடைய அத்தனை துறையில இருக்கிறவங்களுக்கும், மருத்துவத்துறையிலும் சரி, ஒரு பாடம் படிக்கிற டீச்சர், பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வளர்ந்து வரக்கூடியது. இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது முன்னாடி வந்து ஏதோ ஒரு உளச்சோர்வை மட்டும் கொடுப்பதாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இது உள்ளச்சோர்வை மட்டும் கொடுக்கறது இல்ல, உள்ளச்சோர்வை தாண்டி உடல் நலத்தின் அத்தனை விஷயங்களையும் இது வந்து ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது மேல வந்து மிக மிக கவனம் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம மூளையில வந்து சார் ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோனும் இருக்கு, ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஹார்மோனும் இருக்கு. இது ரெண்டும் ஒரு சினர்ஜெட்டிக்கலா வேலை செய்யும் போது, நம்ம செய்யற பணிகள் எல்லாம் ஹாப்பினஸ் ஹார்மோனும் சேர்ந்து வரும்போது அமெக்டலான்னு ஒரு இடம் இருக்கு, ஹைப்போதலாமஸ்க்கு கீழே அமெக்டலா இருக்கு. அந்த அமெக்டலால இருந்துதான் வந்து எல்லா விதமான ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, செக்ஷுவாலிட்டி, அப்புறம் ரொமான்ஸ், பொயட்டிக்கா பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே அங்க இருந்து வர விஷயம் தான். ஆனா நம்ம வந்து அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் வர 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 அவை வந்து அந்த மாதிரி ஒரு மகிழ்வான பக்கங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்து முழுக்க முழுக்க ஒரு தட்டையா பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி தட்டையா பார்க்க வந்து பிளாட்டா ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்ச உடனே அது வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை உருவாக்கி கொண்டே இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து தான் உடலை பல்வேறு வகையில பாதிக்கக்கூடியது. எப்ப வந்து சினர்ஜெட்டிக்கா ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சின்ன நகர்வுகள்லயும் நம்ம சந்தோஷம் இருக்குதோ, அப்ப வந்து அதுல வந்து நிச்சயமா அது வந்து வாழ்வியல்ல ரொம்ப மேல நம்மள வந்து நோய் இல்லாமல் ஒரு மகிழ்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ரசிச்சு மேல வர்றதுக்கான ஒரு விஷயமா போகும். அதுக்கு வந்து குழந்தை பருவத்தில இருந்தே அந்த பயிற்சி வேணும். நீங்க அது பள்ளி காலத்துல இருந்தே நேத்து ஒரு சின்ன இது பார்த்தேன். சாமிகிட்ட வந்து காலையில ஒரு அம்மாவும் பையனும் வராங்க, வந்து சாமிகிட்ட வந்து இது அர்ச்சனை பண்ணணும்னு ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயர் கேட்கிறாரு, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு. கரோனா வேலை பண்ணிருங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இல்லைன்னா என் பையன் 10ஆம் கிளாஸ் பாஸே ஆயிருக்க மாட்டான், கரோனானால பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு சின்ன செய்தி தான். ஆனா கேட்கும்போது அவ்வளவு ஒரு சிரிப்பா நகைச்சுவையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் ஒரு குட்டி நகைச்சுவை இருக்கணும், ஒரு சின்ன ஃபன் இருக்கணும். நம்மளுடைய வேலைகளுக்கு நடுவுலையும் சரி, அதை வந்து குழந்தை பருவத்தில இருந்தே அந்த பழக்கத்தை ஒரு வீட்டுல வந்து ஒரு நகைச்சுவையா இருக்கக்கூடிய உணர்வு, வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வேலைகளுக்கு நடுவில் நீங்க வந்து ஒரு 11 மாதம் இருக்கீங்க, ஒரு மாசம் வந்து உங்களுக்கு கோச் ஹாலிடே இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இருக்குன்னா நீங்க திட்டமிடலாம் உங்களுடைய பணிகள்ல. அந்த ஒரு மாத காலங்கிறது அந்த ஒரு மாசத்துலயே நீங்க உட்கார்ந்து அவ்வளவு வேலைகளையும் இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யாம அதுக்கு வந்து திட்டமிடலாம். எனக்கு நிறைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பல நண்பர்கள் என்ன காலையில 5:30 மணி வரைக்கும் கோர்ட்ல நிப்பாங்க, ராத்திரி 11:30 வரைக்கும் வீடே கோர்ட் மாதிரி தான் இருக்கும். பூரா புஸ்தகத்துக்குள்ள உட்காந்து 11:30 வரைக்கும் எழுதி 11:30 1 மணி வரைக்கும் எழுதிட்டு மறுநாள் காலையில எழுந்து போறோம். நான் கேட்பேன், நீங்க அதுக்கு கோர்ட்லயே உட்காந்துருக்க வேண்டியதான், எதுக்கு வீட்டுல வந்திருக்கீங்க? இவ்வளவு புஸ்தகமும் இது பார்த்தாலே அவங்க ரூம் பார்க்கும்போதே சினிமால எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, கோர்ட்டுக்கு பின்னாடி பெரிய பெருசா பைண்ட் பண்ண புக்கா. இப்போ அவ்வளவு புக்கை எடுத்து பார்க்காங்களான்னு தெரியல, ஆனா முழுக்க நெட்ல கம்ப்யூட்டர்ல அவ்வளவு இருக்கு. சோ இதை புரட்டி கொண்டே இருக்கும்போது ஒரு மனம் எப்பொழுதுமே வந்து ஒரு அழுத்தமான ஒரு சூழல்ல இருந்து கொண்டே இருக்கு. சோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இலகுவா வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நாம் தான் ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த அத்தனை நோய்கள்ல இருந்தும் நம்ம வெளியே வர முடியும். அதுக்கு நாங்க ரொம்ப இலகுவா சொல்றது என்னன்னா, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் எக்ஸசைஸ். நீங்க வந்து ஒரு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு பிசிக் கிரீக்கா இருக்கலாம். நான் வந்து நல்ல ஃபிட்னஸ் கிரீக்கா இருக்கணும், நான் நிறைய உடல் பயிற்சி செய்யணும், நடை பயிற்சி செய்யணும், இல்ல நடன பயிற்சி செய்யணும், ஸ்விம்மிங் பண்ணணும். ஏதோ ஒரு பயிற்சிக்கு கண்டிப்பா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒதுக்கி கொள்ளணும். ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் மூச்சு பயிற்சி. அதே மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது ஒரு வாசிப்பு பயிற்சி வேணும். நீங்க நிறைய பேர்ட்ட நான் வலியுறுத்துற விஷயம், ஏதாவது ஒரு புதிய விஷயத்த படிங்க.
நம்ம வந்து தினம் வழக்குகளை பத்தி ஹைகோர்ட்ல இதுல பண்ணிக்கா, சுப்ரீம் கோர்ட்ல பண்ணா அந்த நம்பர் எடுத்து இந்த நம்பர் எடுத்து அது படிச்சுட்டே தான் இருப்போம். அது இல்லாம திடீர்னு ஒரு பாப்லா நெருடா எடுத்து படிங்க, திடீர்னு வந்து ஒரு எடுத்து காந்தி, நான் பார்த்தேன் கல்கியுடைய சத்திய சோதனை காந்தியோட சத்திய சோதனை வித்தியாசமா இருந்துச்சு, அதை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்தா அவர் எழுதின விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. புதிய, அதாவது எத்தனையோ விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல மாமனிதர்கள் மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, குட்டி குட்டி கவிதை புத்தகங்கள் இருக்கு, வாழ்வியல் புத்தகங்கள் இருக்கு. ஏதோ ஒன்றை எடுத்து ஒரு வாசிப்பு பயிற்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல விஷயங்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை வந்து அதை வந்து பகிர்றது, நம்ம படிக்கிற விஷயத்த ரசிச்சு இன்னொருத்த சொல்றது, அது மூலமா அந்த வாசிப்பு, இதெல்லாம் நம்மள வந்து ஒரு இலகுவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு வெளியில் இருப்பது, அதாவது வெளிங்கிறது நான் சொல்றது ஸ்பேஸ். நம்ம வந்து ஒரு வாரம் 5 நாள் கோர்ட்டு ஆபீஸ் வீடுன்னு போயிட்டு இருக்கோம்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஒரு வயக்காட்டுல நடந்து போறது, மலை போய், ஏன்னா ஒரு வெளியில் போகும், ஒரு ஸ்பேஸ்ல நம்ம நடக்கும்போது இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய விஷயம், என்னை விட ஒரு பெரிய பிரபஞ்சம், நான் ஒரு குட்டியோடு தான் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வெளியே ஸ்பேஸ பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற நம்ம பெருவாரியான மக்கள் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்லயே அவன் 65 வருஷம் இருந்துடுறான். அப்படி இல்லாம ஒரு பரந்த வெளியில பயணிக்கிறது, ஒரு நல்ல டிராவல், நல்ல வாசிப்பு, நல்ல உடல் பயிற்சி, நல்ல தியான பயிற்சி, இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல், சில பேருக்கு ஒரு தியான பயிற்சி இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் மனதை இலகுவாக்கி ஒரு ஆற்றுப்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டு வந்துச்சுன்னா, அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் 90 வயது வரைக்கும் கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்களை பாக்குறோம். ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு அழகா பேசுறாங்க, எவ்வளவு அழகான விஷயங்கள், அது தவறே கிடையாது. அப்ப அந்த வயதிலும் அந்த ப்ரொஃபஷனை மிக ரசனையா ரசிச்சுட்டு, கூட இருக்கிற கொலீக்ல இருக்க மத்த வழக்கறிஞர்கிட்ட நல்லா ஜோவியில சிரிச்சு கொண்டு, அதுல வெற்றியோ தோல்வியோ அதுல இருக்கக்கூடிய அழுத்தங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போகாம எடுத்துக்கிற அந்த பயிற்சி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த கோமார்பிலிட்டி அத்தனைக்கும், சர்க்கரை, ரத்த கொதிப்பு, புற்றுநோய், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்மளும் அதுல இருந்து வெளியே வரணும், நம்முடைய அடுத்த தலைமுறையை அதுக்கு பழக்க வேண்டும். அப்படி பழக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு.